கடந்த 2020 முதல் சம்பள உயர்வு, போனஸ், இன்கிரிமெண்ட் போன்றவற்றை தன்னிச்சையாக ஊழியர்களுக்கு தெரியப்படுத்தாமல் நிறுத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக ஊதிய உயர்வு வேண்டி பலகட்ட போராட்டங்களையும் தொடர்ந்து அரசு அதிகாரிகளுக்கும் கடிதம் கொடுத்திருக்கிறோம். அந்த கடிதத்தை அவர்கள் திரும்பி கூட பார்க்காமல், அதை படித்து கூட பார்க்காமல் கிடப்பிலே போட்டுவிட்ட சுகாதாரத்துறையை கண்டித்து இன்றைய தினம் நாம் தொடர்ந்து இந்த 12ஆம் தேதி வருகின்ற 12ஆம் தேதியிலிருந்து தொடர் வேலை நிறுத்தத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதன் முன்னோட்டமாகத்தான் இன்றைய தினம் எல்லா சென்டர்களிடமிருந்து அனைத்து ஓட்டங்களையும் வரவைத்து இந்த எங்களுடைய நியாயமான கோரிக்கையான சம்பள உயர்வு மக்கள் முதல்வர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்றத்தில் இவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். அவர்களும் தொடர்ந்து 10,000 ரூபாய் கொடுக்க சொல்லி வலியுறுத்தி வருகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பை கூட இந்த சுகாதாரத்துறை செயல்படுத்தாமல் முடங்கியிருக்கிறது என்கின்ற இந்த ஆதங்கத்தோடு தான் வருகின்ற 12ஆம் தேதி முதல் தொடர் பொது வேலை நிறுத்தத்தை ஆம்புலன்ஸ்களை நிறுத்தி நாங்கள் வேலை நிறுத்தத்தை செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்னாடியாக எங்களுடைய நியாயமான கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த 10,000 ரூபாய் 2020 நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இன்கிரிமெண்ட் போன்றவற்றை கொடுக்கப்பட வேண்டும் என்றும், எங்களை அவுட் சோர்ஸ் என்கின்ற ஒரு முத்திரையை தன்னிச்சையாக சுகாதாரத்துறை குத்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் 108 ஆம்புலன்ஸ் என்பதை நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் என்கின்ற அந்த திட்டத்தின் கீழ் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மூலமாக நிர்வகிப்பதற்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலையை 2020 மாற்றியது யார்? மாற்ற சொன்னது யார்? அதை தொழிலாளர்களுக்கு கொடுத்தார்களா? இல்லை. ஆகவே தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற இந்த சுகாதாரத்துறை 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு மட்டும் சம்பள உயர்வு கிடையாது. ஆனால் அதே NRHM பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்களுக்கும், டெக்னீஷியன், கால் சென்டர் போன்ற அனைவருக்கும் சம்பள உயர்வு, இது எந்த விதத்தில் நியாயம் என்பதைத்தான் இந்த தருணத்திலே நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதனை வலியுறுத்தி மீண்டும் மக்கள் முதல்வர் அறிவித்து 2 வருடங்கள் ஆகிவிட்டது. அவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற 12ஆம் தேதி முதல் ஆம்புலன்ஸ்களை சுகாதாரத்துறை அலுவலகத்தின் முன்னால் நிறுத்தி போராடுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம்.